குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி கை நைச்சை தான் படிக்க போகிறோம். கை நைச்சைங்கிறது சேம் காணாச்சா தான் வரும். கா பக்கத்தில் ஒரு துணை எழுத்து வரும். இதுதான் துணை எழுத்துன்னு சொல்லுவாங்க. துணை எழுத்து பக்கத்தில் கா வர்றதுனால இதோட ஒலி மாறி வரும். இதுதான் கை நைச்சை துணை எழுத்து. இந்த துணை எழுத்தை போட்டு பக்கத்தில் கா போடுறேன். இதை நம்ம கை அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? கை. ஓகே, இதை கைன்னு சொல்லணும். துணை எழுத்து போட்டு பக்கத்தில் கா போட்டால் கை. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அடுத்தடுத்த லெட்டர் படிப்போம். எல்லா காணாச்சா பக்கத்துலையுமே இந்த துணை எழுத்து வரும்போது அதோட சவுண்டு மட்டும் மாறும். சரி, அடுத்தது பார்ப்போம். துணை எழுத்து சேம் தான். சேம் துணை எழுத்து போட்டு பக்கத்தில் ஞா போட போகிறோம். நீங்கள் காம்பிங்கில் அதுதான். இது ஞை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்தை என்னன்னு சொல்லுவோம்? ஞை. ஓகே, நம்ம ஞைன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த எழுத்து பார்ப்போம். இதே துணை எழுத்து சேம் துணை எழுத்து தான் போடுவோம். துணை எழுத்தை போட்டு பக்கத்தில் சா போடுவோம். துணை எழுத்து பக்கத்தில் சா. இது சை. சை. ஓகே, இதை நம்ம சைன்னு சொல்லுவோம். கை நைச்சை துணை எழுத்து போட்டு பக்கத்தில் சா போட்டால் சை. அப்படி தான் இதோட ஒலி. இது ஞாபகம் வச்சுக்கணும். துணை எழுத்து போட்டு பக்கத்தில் சா போட்டால் சை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது சேம் துணை எழுத்து தான். பக்கத்தில் சாவுக்கு அப்புறம் என்ன லெட்ரு வரும்? ஞா. ஓகே, சாவுக்கு அப்புறம் ஞா. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஞை. ஞை. ஓகே, இதை நம்ம ஞைன்னு சொல்லுவோம். துணை எழுத்து போட்டு வழக்கம் போல் காணாச்சால வர ஞா தான் போட்டிருக்கிறோம். ஞை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது நம்ம இதே சேம் துணை எழுத்து தான் போட போகிறோம். துணை எழுத்து போட்டு பக்கத்தில் டா போட்டால் டை அப்படின்னு சொல்லுவோம். துணை எழுத்து இதே சேம் துணை எழுத்தை போட்டு பக்கத்தில் டா போட்டால் என்ன சொல்லுவோம்? டை. 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 ஓகேவா? டைன்னு சொல்லுவோம். இந்த துணை எழுத்து எல்லா லெட்டருக்கும் வரும். பக்கத்தில் காணாத லெட்டர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட சவுண்டு மாறும். அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் 3 சுழி நான் போடுறேன். இது நை அப்படின்னு ஒலிக்கும். நை. ஓகே, கவனிக்கணும். நான் திரும்ப கேட்கும்போது எனக்கு சொல்லணும். திரும்ப துணை எழுத்து போட்டு 3 சுழி நான் போட்டால் என்ன சொன்னேன் இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். நா. பாத்தியா? இப்போவே மறந்துட்டீங்க. துணை எழுத்து போட்டு பக்கத்தில் 3 சுழி நான் போட்டால் அது நை. நை. நைன்னு சொல்லுவோம். அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் தா போட்டால் தை. கை. ஓகே, நான் சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள். துணை எழுத்து போட்டு பக்கத்தில் தா போட்டால் தை. இப்படி தான் சொல்லி பழகணும். அப்போ தான் அது மைண்டில் இருக்கும். அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் நா போட்டால் இதுவும் நை. நை. துணை எழுத்து போட்டு பக்கத்தில் நா போட்டால் நை. ஓகே, அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் நாவுக்கு அப்புறம் என்ன லெட்ரு வரும்? பா. நாவுக்கு அப்புறம் பா வரும். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பை. பை. ஓகே, துணை எழுத்து போட்டு பா போட்டால் இதை நம்ம பை அப்படின்னு சொல்லுவோம். பை. ஓகே, அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் பாவுக்கு அப்புறம் என்ன லெட்ரு வரும்? மா. மா போட்டால் இதை நம்ம மை அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள். மை. ஓகே, துணை எழுத்து போட்டு பக்கத்தில் மா போட்டால் என்ன லெட்ரு? மை. ஓகே, துணை எழுத்து போட்டு பக்கத்தில் மா போட்டால் மை. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் யா போட்டால் யை. யை. ஏன்னா உங்களுக்கு யா போடுறதான் சரியாக தெரியல. இதை கவனமாக வச்சுக்கோங்க. துணை எழுத்து போட்டு பக்கத்தில் யா போட்டால் யை. ஓகேவா? யை. அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் ரா போட்டால் ரை. ரை.
கவனமாக பார்த்துக்கணும். துணை எழுத்து போட்டு பக்கத்தில் ரா போட்டால் ரை அப்படிங்கிற ஒலி தான் வரணும். சரியா? என்ன வரணும் சொல்லுங்கள். ரை. வெரி குட். இது மாறக்கூடாது. இது ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், படிக்க படிக்க ஈஸியாகிடும். சரியா? அடுத்தது அதே சேம் துணை எழுத்து தான் போட போகிறோம். துணை எழுத்து போட்டு பக்கத்தில் ராவுக்கு அப்புறம் என்ன லெட்ரு வரும்? குண்டுலா. குண்டுலா போட்டால் என்ன வரணும்? லை. லை. நமக்கு காணாச்சியில் 3 லா வரும். 3 லா கூடவுமே இதை நம்ம அந்த துணை எழுத்து சேர்க்கும்போது லைன்னு தான் ஒலிக்கும். 3 லா வரும். உங்களுக்கு 3ன்னு சொன்னதுன்னு தெரியும். 3 லா வரும். 3 லாவுக்குமே பக்கத்தில் நம்ம துணை எழுத்து இருக்கும்போது லை அதுதான் வச்சுருக்கணும். அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் குண்டுலாவுக்கு அப்புறம் என்ன வரும்? வா. வா போட்டோம்னா வை. வை. வைனா அங்கே பொருளை வைங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வை ஞாபகம் வச்சுக்கோங்க. துணை எழுத்து போட்டு பக்கத்தில் வா போட்டால் வை. வை. ஓகே. அடுத்தது துணை எழுத்து போட்டு அதே சேம் துணை எழுத்து தான் போட போகிறோம். துணை எழுத்து போட்டு பக்கத்தில் வாவுக்கு அப்புறம் என்ன வரும்? லா. பழத்துக்கு வர லா வரும், அந்த லா போட போகிறோம். சரியா? வாவுக்கு அப்புறம் பழத்துக்கு வர லா போட போகிறோம். அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஒலிக்குன்னு சொன்னேன். குண்டுலா வந்துச்சுன்னா என்ன வரும்? லை தானே வரும். இதுக்கும் அதே லை தான் வரும். ஓகேவா? இதுக்கும் சேம் லை தான் வரும். இந்த துணை எழுத்து போட்டு பழம்லா போட்டாலும் லை தான் வரும். சரியா? அடுத்தது சேம் கைநைச்சி துணை எழுத்து தான் போட போகிறோம். பக்கத்தில் என்ன லா வரும்? நார்மல் லா வந்துச்சுனாலும் இதுவும் லை தான், இதுவும் லை தான். ஓகேவா? ஓகே. அடுத்தது இதே சேம் தான் நம்ம துணை எழுத்து அடுத்து போட போகிறோம். அடுத்து வந்து ரா வரும். சரியா? இப்போ அதே துணை எழுத்து பக்கத்தில் ரா, பெரிய ரான்னு வச்சுக்கலாம். அது சின்ன ரா, இது பெரிய ரான்னு வச்சுக்கோங்க. மைண்டில் வேணால் ஞாபகம் வச்சுக்கிது. இந்த ரா போட்டால் இதுவும் ரை தான் வரும். சரியா? 2 ரா கூடியும் துணை எழுத்து வந்தால் ரை தான் வரும். 3 லா கூடியுமே துணை எழுத்து வந்தால் லைன்னு தான் ஒலிக்கும். சரியா? அதேமாதிரி 2 நா இருக்குது, துணை எழுத்து வந்ததுன்னா நைன்னு தான் ஒலிக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரா கூட வந்ததுனால இது ரைன்னு தான் ஒலிக்குது. அடுத்தது துணை எழுத்து போட்டு 2 சுழி நா போட்டோம்னா என்ன வரும்? நான் முன்ன சொன்ன மாதிரி 3 நாவுக்குமே 3 சுழி நா இருக்குது, இன்னொரு நா இருக்குது, இந்த 2 சுழி நா இருக்குது. எந்த நாக்கிட்ட வந்தாலும் நை அப்படி தான் ஒலிக்கும். ஓகேவா? சரி. இப்போ நம்ம அது நை கைநச்சை நெய் சொல்லி கொடுத்தாச்சு. இதான் ஃபஸ்ட்டு கிளாஸில் படிச்சிருக்கீங்க. அடுத்தடுத்த கிளாஸில் தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். இருந்தாலும் இப்போ டெஸ்ட் வைக்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். துணை எழுத்து போட்டு கா போட்டால் என்னது? வெரி குட். ஓரளவு உங்களுக்கு மைண்டில் நிற்கிது. மெமரி பவர் இந்த மாதிரி வளர்த்துக்கணும். சரியா? அடுத்து துணை எழுத்து போட்டு ஞா போட்டால் என்னது? வெரி குட். இதுவும் உங்களுக்கு நிற்கிது. அடுத்து துணை எழுத்து போட்டு சா போட்டால் என்னது? குட். பரவாயில்ல, மெமரி பவர் உங்களுக்கு இருக்குது. அடுத்து துணை எழுத்து போட்டு ஞா போட்டால் என்னது? ஓகே, இதுவும் சொல்லிட்டீங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது துணை எழுத்து போட்டு டா போட்டால் என்னது? ஓகே, சூப்பர். டையும் சொல்லிட்டீங்க. அடுத்தது துணை எழுத்து போட்டு இந்த டாவுக்கு பதிலாக நம்ம அடுத்த லெட்ரு நான் மாற்றி மாற்றி உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன். இது துணை எழுத்து போட்டால் டா, துணை எழுத்து போட்டு டா போட்டால் என்னது சொன்னீங்க? இப்போ துணை எழுத்து போட்டு 3 சுழி நா போட்டால் என்னது? வெரி குட். அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் தா போட்டால் என்னது? வெரி குட். இதுவும் ஞாபகம் வச்சுருக்கீங்க, தைன்னு. ஓகே. அடுத்து துணை எழுத்து போட்டு நா போட்டால் என்னது? நை. எந்த நா போட்டாலும் நை தான். சரியா? எந்த லா போட்டாலும் லை தான். மறந்துடக்கூடாது. இது மறந்துக்கிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டுனா போதும், ஈஸியாக இருக்கும். துணை எழுத்து போட்டு பா போட்டால் என்னது? பை. வெரி குட். இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்து துணை எழுத்து போட்டு மா போட்டால் என்னது? ஓகே, பரவாயில்ல. அடுத்து துணை எழுத்து போட்டு யா போட்டால் என்னது? துணை எழுத்து போட்டு யா போட்டால் எய். யாவில் தான் உங்களுக்கு சரியாக வர மாட்டேது. அடுத்து துணை எழுத்து போட்டு ரா போட்டால் என்னது? ரை. ஓகேவா? அடுத்தது துணை எழுத்து போட்டு
குண்டுலா போட்டால் என்னது? லை லை. எந்த லா போட்டாலும் லை தான், மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது துணை எழுத்து போட்டு உங்களுக்கு வா போட்டால் என்னது? வை வை. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் பழமலா போட்டால் என்னது? லை லை. லைன்னு சொன்னால் சரியா? நார்மலாக லை சொன்னாவே போதும், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து துணை எழுத்து போட்டு பக்கத்தில் நார்மல் லா போட்டால் என்னது? லை லை தான். எந்த லா போட்டாலும் லை தான், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஆமாம். அடுத்தது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் ரா போட்டால் என்னது? ரை ரை. எந்த ரா போட்டாலும் ரை தான். சரியா? வார்த்தையில் வரும்போது மட்டும்தான் இது மாறி ஒலிக்கும். ஓகேவா? அது நான் அப்புறம் சொல்லித்தரேன். அடுத்து துணை எழுத்து போட்டு 2 சொல்லி நான் போட்டால் என்னது? நை நை. எந்த நா பக்கத்தில் துணை எழுத்து கை நீச்சி துணை எழுத்து போட்டாலும் நை தான். ஓகேவா? இதுவும் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அடுத்தது துணை எழுத்து போடுறோம். இதே மாதிரியே துணை எழுத்து போட்டு பக்கத்தில் பா போட்டால் என்னது? பே இப்போ மாற்றி சொல்கிறீங்க பார்த்தியா? துணை எழுத்து போட்டு பா போட்டால் பை. பை கவனம் கவனம் கவனமாக இருக்கணும். அது நீங்கள் நான் சொல்லும்போது கவனிச்சிங்கன்னா தான் அடுத்து சொல்ல முடியும் கரெக்டாக. ஓகேவா? அதனால் துணை எழுத்து போட்டு பா போட்டால் என்னது? பை பை. கவனம், எங்கேயும் கவனம் சிதறக்கூடாது. கிளாஸ் எடுக்கும்போது கவனம், நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேட்கணும். சரியா? அதேமாதிரி அங்கே நான் என்ன டிஸ்பிளேயில் எழுதுறேங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து மார்னிங்கில் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கிறதுனால தான் போடுறோம். இப்போ சொல்லுங்கள், துணை எழுத்து போட்டு பா போட்டால் என்னது? பை ஓகே. அடுத்து போடுறோம் பாருங்கள். துணை எழுத்து போட்டு பக்கத்தில் மா போட்டால் என்னது? சொல்லுங்கள் பார்க்கலாம். மா போடுறேன் இப்போது. மா இப்போ போட போகிறேன், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். துணை எழுத்து போட்டு மா போட்டால் என்ன? மை போட்டிருக்கேன் பாருங்கள், மா போட்டிருக்கேன். ஸோ துணை எழுத்து போட்டு மா போட்டால் மை. ஓகேவா? இது இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்லும்போது துணை எழுத்து போட்டு மா போட்டால் மை இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கை நீச்சி துணை எழுத்து கூட மா வந்தால் மை அப்படிங்கிறது புரியும். சரியா? ஏன்னா துணை எழுத்துக்களோட சில லைன்ஸ் நமக்கு இருக்குது. மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இனிமேல் யூடியூப்பில் இதை கவனித்து பாருங்கள்.